ஒரே நேரத்துல 3 படங்கள்ல ஜெயம் ரவி நடிச்ச படங்கள் திட்டமிட்டபடி முடியறதும் இல்ல, சொன்ன தேதியில ரிலீஸ் ஆறதும் இல்லன்ற கருத்து திரையுலகத்துல நிலவிட்டு இருக்கு. காரணம், அவர் நடிச்ச ஆதி பகவன் படம் வருஷ கணக்குல கிடப்பில போடப்பட்டு பின்னாடி ஒரு வழியா ரிலீஸ் ஆகி ஃபிளாப் ஆச்சு. அடுத்து அவர் நடிச்ச பூலோகம் இன்னும் வெளிவரவே இல்லை. சமுத்திரக்கனி இயக்கத்துல நடிச்ச நிமிர்ந்து நில் படமும் குறிப்பிட்ட தேதியில ரிலீஸ் ஆகாம போய் பின்னாடி ரிலீஸ் ஆச்சு. அதனால ஜெயம் ரவியோட படங்கள் பத்தி இப்படி ஒரு கருத்து பரவி இருக்கு திரையுலகத்துல. இந்த கருத்தை மாற்றும் அளவுக்கு மலன்னு தயாராகிட்டு இருக்கு ரோமியோ ஜூலியட் படம். லக்ஷ்மண் இயக்கத்துல ஹன்சிகா நாயகியா நடிக்கும் ரோமியோ ஜூலியட் படத்துல இப்போ பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஜெயம் ரவி. இந்த படத்துக்காக தொடர்ந்து 3 நாட்கள் இரவு நேரத்துல கிளைமேக்ஸ் காட்சி படமாக்கப்பட்டது. இந்த ரொமான்ஸ் காமெடி திரைப்படம் இப்போ இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் பரபரப்பா நடந்துகிட்டு இருக்க இந்த படத்தை டிசம்பர்ல வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. இந்த படம் தவிர இப்போ 2 படங்கள்ல பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஜெயம் ரவி. தன்னோட அண்ணன் ராஜாவோட இயக்கத்துல நயன்தாராவோட இணைஞ்சு தனி ஒருவன் மற்றும் சுராஜ் இயக்கத்துல நடிக்கும் புதிய படம். இந்த படத்துக்காக தான் இப்போ தென்காசியில முகாமிட்டிருக்காரு ஜெயம் ரவி.